ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிஎஸை பற்றி பார்க்க போகிறோம். சிஎஸ் எங்கூட ஜாயின் பண்ணியிருக்கிறது வந்து அஸ்வத். இவர் வந்து கார் வச்சிருக்கிறாரு. ஸோ இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சிஎஸை பற்றி. ஓகே, ஸோ அஸ்வத், சியாஸ் மாருதி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சியாஸ் மாருதி இது வந்து லான்ச் ஆனது 2015. ஃபஸ்ட்டே டீசல் தான் இவங்களுக்கு ஹை மூவிங் வெஹிக்கிளாக இருந்துச்சு. ஒரே இன்ஜின் பல மார்வேஷம் போட்டுச்சு இந்த இன்ஜின். ஏன்னா சொல்லப்போனால் ஸ்விஃப்ட்டு, ப்ரீஸா எல்லாமே டீசல் இன்ஜின் தான் ஓடிச்சு. இப்போ வந்து டீசல் இன்ஜின் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ மாருதியே வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கில் தான் இருக்குது. பெட்ரோல் இன்ஜின் வந்து ரன் ஆகாது. என்னை கேட்டிங்கன்னா பழைய வண்டி டீசல் இன்ஜின் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் மாருதியில். ஸோ இது ஒரு ரீசன் என்னென்னா, அடுத்தது எலக்ட்ரிக் காசும் வருது, அதுவும் சொல்லலாமா? எலக்ட்ரிக் காசு இன்னும் ஸ்டில் அண்டர் அப்சர்வேஷன் தான். ஓகே, இன்னும் அவங்க வந்து ஒரு 10 வருஷம் ஆயிரும் இம்ப்ளிமெண்ட் ஆகிறேன். ஓகே, ஸோ அது வரைக்கும் இருக்கிற பெட்ரோல் டீசல் இன்ஜின் தான் ஓடும். மாருதி வந்து ஏன் ஸ்டாப் பண்ணான்னு தெரியல. அவன் வந்து ஸ்டாப் பண்ணிட்டான். ஏன்னா அவனே கடன் வாங்கி தான் போட்டிருந்தான் ஃபியட் இருந்து. ஸோ செகண்ட் கொஸ்டின் என்னதுன்னா, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் BS4 அண்ட் BS6 இன் சியாஸ்? இந்த இது இன்ஜின் தான் இல்லை, டீசல் இன்ஜின் இல்லை BS6ல. ஓகே, பெட்ரோல் இன்ஜின் மட்டும்தான் வருது வித் SHVS. லேம்ப் வேரியன்ட் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்களா? இப்போ மாடல் நான் மாற்றிருக்கேன். நம்மளது வந்து 2018 முன்னாடி 18க்கு அப்புறம் வந்து மாடல் பம்பர்ஸ் மட்டும் மாற்றிருக்கான், லேம்ப்ஸ் மட்டும் மாற்றிருக்கான். சரி சரி, அது ஒரு ப்ரொஜெக்டரே ஒரு 20,000 வருது ஒரு சைடு மட்டும். ப்ரொஜெக்டர் மட்டும். ஓகே, சரி, தேர்ட் கொஸ்டின் போகலாம். தேர்ட் கொஸ்டின் என்னன்னா, குட் விசஸ் பேட், குட் திங்ஸ் விசஸ் பேட் திங்ஸ் இன் சியாஸ். குட் திங்ஸ் சொல்ல போனோன்னா ஹைவே ரொம்ப சூப்பராக இருக்கும். உனக்கு டீசல் இன்ஜின் பவர்ஃபுல்லாக இருக்கும் ஹைவேஸில். ஓகே, ப்ளஸ் இது லுக்கு வந்து சூப்பராக இருக்கும் வண்டி. நீ எந்த ஆங்கிலேருந்து பார்த்தாலும் நல்லாயிருக்கும். கலர்ஸும் அவங்க செம்மையாக கொடுத்துருக்காங்க. எல்லா கலர்ஸும் சூப்பர் அட்ராக்டிவ் கலர்ஸில் இருக்குது. அப்புறம் இன்னொன்று சொல்ல போனால் மைலேஜ் உனக்கு நீ எப்படி தட்டினாலும் ஹைவேஸில் 19-20 கிடச்சிரும். அதுக்கு மேலேயும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பெரியவங்க ஓட்டினா அதுக்கு மேலே கிடைக்கும். ஓகே, இப்போ பேட் திங்ஸுங்கும் போது பேட் திங்ஸ்ன்னு சொல்ல போனால் பிரேக்கிங். ஓகே, நான்லாம் இந்த வண்டியில் 190 டச் பண்ணியிருக்கேன். பிரேக் அடித்தா பிரேக்கே வேலை செய்யலையோன்னு நினச்சிட்டேன். போச்சு, நம்ம லைஃப் அதோட முடிஞ்சுன்னு நினச்சிட்டேன். ஆனால் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் பிரேக்கிங் தான் மெயின். ஓகே, அப்புறம் இந்த ஏ பில்லர்னு சொல்லுவாங்க. இது ஏ, இது பி. பாருங்க, ஏ பில்லர், இது ஏ பில்லர், இது பி பில்லர், பின்னாடி இருக்கிறது சி பில்லர். இந்த ஏ பில்லர் வந்து உங்களுக்கு வந்து ரைட் சைட் டேர்ன் பண்ணுறீங்கன்னா இது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஏன்னா இது வந்து டோட்டல் ரைட் சைட் வியூவே மறைச்சிருது. நீங்கள் ஒன்று இப்படி எட்டி பார்க்கணும், இல்லை இப்படி எட்டி பார்க்கணும். இது வந்து ரொம்ப பிரெத்தாக இருக்குது சியாஸில். இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். சேம் ஆஸ் லெஃப்ட் சைடும் அதே தான். அது ஒன்று, பிரேக்கிங் ஒன்று, அவ்வளோதான், வேறு எதுவும். ஸோ காஸ்ட் ஆஃப் த சியாஸ், காஸ்ட் ஆஃப் த சியாஸ் உங்களுக்கு வந்து 7 lakhsலேருந்து 14 கிட்ட வந்துருச்சு இப்போது. ஆனால் பெட்ரோல் மட்டும்தான் இருக்குது இப்போது நீங்கள் வாங்க போனோன்னா சியாஸ் எடுக்க வேணாம் எனக்கு கேட்டால். டீசல் இல்லை, ஸோ சியாஸ் எடுக்காதீங்க. ஓகே, டைட்டிலே இதே வச்சுக்கோ, சியாஸ் எடுக்காதீங்க. சரி, ஒரு நிமிஷம் இருங்க, நான் சீட் பெல்ட் போட்டுக்கிறேன். வேறு டே என்னடா 100 போயிட்டு இருக்கோம். சீட் பெல்ட் நிப்பாட்டி வச்சுருக்கோண்டா. பரவாயில்ல, போட்டுக்கிறது நல்லது. சீட் பெல்ட் போடல, மாஸ்க் போடலன்னு கம்ப்ளைண்ட் வரும். டிரைவர் போட்டால் தான் ஏர் பேக் ரிலீஸ் ஆகும். அது முதல்ல தெரியுமா உனக்கு? அது தெரியும். ஸோ வேறு ஏதாச்சும் சொல்லணுமா? இப்போ நீ வேறு ஏதாவது கேட்கணுமா? என்கிட்ட ஒரு கேள்வி இருக்குது. 5 lakhsக்குள்ள ஒரு கார் எடுக்கணும். அப்போ செகண்ட் ஹேண்டில் தான் எடுக்கணும். செகண்ட் ஹேண்ட் எடுக்கலாம், எனக்கு புது கார் தான் வேணும். அப்போ எந்த இதுக்கு போகலாம்? மாருதி போகலாமா, இல்லை வேறு ஏதாச்சும் போகலாமா? 5 lakhsக்கே வராது. ஏன்னா அவங்க ஒரு ரேட்டு சொல்லுவாங்க, வெளியே வந்து எப்படியும் 50, 60, 70,000 எக்ஸ்ட்ரா தான் வரும் ஆன் ரோட்டில். உனக்கு 5 to 7க்குள்ளே சொல்ல போனால் மாருதியே சேம் டிட்டோ, கிளான்ஸா, டொயோட்டோ கிளான்ஸா, பலினோ தான். பலினோ என்ன ரேஞ்ச் வரும்னு? 5 to 7 அந்த 7 lakhsக்குள்ளே தான் வரும். ஓகே, அது எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு. டொயோட்டோ சர்வீஸ் வந்து எனக்கு தெரில, ஆனால் அந்த வண்டி பெஸ்ட்டு. ஸோ அஸ்வத், இப்போ 2 செட் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. ஒருத்தங்க வந்து காரே வாங்காதவங்க, இன்னொருத்தர் கார் வாங்கிட்டு அடுத்த கார் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறவங்க.
ஸோ காரே வாங்காதவங்களுக்கு என்ன மாதிரி கார் வாங்கலான்ட்டு ஒரு ஐடியா கொடுங்க. ப்ரைஸ் ரேஞ்ச் ஒரு 5L செகண்ட் ஹேண்டாக இருந்தாலும் 5Lக்கு கீழே இருந்தாலும் சரி செகண்ட் ஹேண்டு, 5Lக்கு மேலே இருந்தாலும் சரி செகண்ட் ஹேண்டு. செகண்ட் ஹேண்ட்குள்ளே 5 lakhsக்குள்ளே மாருதி தான். ஏன்னா ஓகே செகண்ட் ஹேண்டு எப்போவுமே 5 lakhsக்குள்ளே போயிட்டீங்கன்னா பிரச்சனை தான் அதிகமாக இருக்கும் வண்டியில். ஸோ சர்வீஸுன்னு போனால் செகண்ட் ஹேண்டில் அது மாருதி பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணிடலாம். அடுத்தது உங்களுக்கு புதுசாக கார், அதாவது ஆல்டோ அந்த மாதிரி வச்சுருக்கவங்க புதுசாக வாங்கணுமா, அந்த மாதிரி வச்சுருக்கவங்க வந்து இப்போது ஒரு 5 to 7 பட்ஜெட் வச்சுருந்தாங்கன்னா ரேப்பிட் இருக்குது, ஸ்கோடா ரேப்பிட். ஓகே பெட்ரோல் வெர்ஷன். அவன் 7.5 lakhsக்கே வந்து ரைடர் வேரியண்ட் வந்து சூப்பராக தரான். சி செக்மெண்ட் கார் தான். சி செக்மெண்ட்டில் வெர்னா, ரேப்பிடு, இது இருக்குது வென்டோ, சிட்டி. இதில் பெஸ்ட்டு வந்து சிட்டியும் வெர்னாவும் தான். ஓகே ஆனால் எல்லாமே இது 10 லட்ச ரூபாய்க்கு மேலே, ரேப்பிட் மட்டும் 10 லட்ச ரூபாய்க்குள்ளே கொடுக்குறான். ஸோ ரேப்பிட் ரைடர் வேரியண்ட் எடுக்கலாம். பேசிக்காக எனக்கு கார் பற்றி எதுவுமே தெரியாது. இவர் தான் எல்லாம் கார் பற்றி தெரிஞ்சவர், என் ஃப்ரெண்டு தான். கேள்வியே கேட்க தெரிய மாட்டேது உனக்கு. எனக்கு சத்தியமாக காரை பற்றியே தெரியாதுங்க. எந்த காரை பற்றி என்ன இவன் இப்போ கேள்வி ஏதாச்சும் சொன்னான்னா மட்டும்தான் நான் கேட்பேன். எனக்கு காரை பற்றி பேசிக்ஸ், கார் எப்படி ஓட்டுறது, ஓகே, கார் என்னெல்லாம் பண்ணணும், ஓகே, இது தெரியும். காரை பற்றி டீட்டெயிலாக டெக்னிக்கலாக கேட்க போனோம்னா எனக்கு சுத்தமாக தெரியாது. ஃபைனலாக சொல்லிடுறேன், 5 lakhs கார் வாங்கணும்னா நீங்கள் வந்து புதுசு வாங்கினா பழசு போயிருங்க, பெட்ரோல் மாருதிக்குள்ளே. ஓகே 10 lakhs கார் வாங்கினா ஸ்கோடா ரேப்பிட் ரைடர் வேரியண்ட். 15 lakhs கார் வாங்கணும்னா நீங்கள் வந்து சி செக்மெண்ட்டே போக வேணாம், டைரெக்டாக வந்து இந்த மினி எஸ்யூவிஸ் இருக்குல்ல, கிரெட்டா அந்த மாதிரி, அதுக்கு போயிடலாம். இப்போ ஏதோ பலினோ ஏதோ சொல்லிட்டு இருந்தானுங்க, அதெல்லாம் என்ன வருது? பலினோ மாருதியோட தான். அது வந்து 10 lakhs வருது. ஓகே பெஸ்ட் ஹேட்ச்பேக்கில் வந்து அது வருது. இப்போ i20 அது காம்படிட்டர் தான், அது ஒன்றும் ரிலீஸ் ஆகலை. ஹேட்ச்பேக்கில் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து பலினோ எடுத்துகிட்டு போயிருங்க. சி செக்மெண்ட்டில் வாங்கணும்னா என்னை கேட்டால் இப்போ சிட்டி எடுத்துகிட்டு போயிடலாம், நல்லாயிருக்கு. மினி எஸ்யூவிஸ் எடுக்கணும்னா இது ப்ரீஸா நல்லா இருக்குது. ஆப்வியஸ்லி கிரிட்டா வந்து நல்ல வண்டி தான், டிசைன் ரொம்ப கேவலமாக இருக்குது, சைனாக்கார மூக்கு மாதிரியே இருக்குது, வாங்க வேணாம். அதுக்கப்புறம் 5 lakhsக்கு செகண்ட் ஹேண்ட் ஆல்டோ எடுங்க பெஸ்ட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்டு அஸ்வத்கிட்ட எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏய் ஏதாவது சொல்கிறா, ஓட்டிட்டு இருக்கிறங்காட்டி எதுவும் சொல்லாமல் இருக்காது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோ போடுவோம் பாருங்கள்.